இது 8 மணி மேஜிக். கேளுங்க. ஏதாச்சும் புதுசா பேசலாமா? புதுசா பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. 3000 வருஷத்துக்கு முன்னாடி 2 அடியில எழுதிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கும்போது கண்ணோட்டமும் ரசிக்கிற விதமும் பேசுற தன்மையும் தான் மாறி இருக்கே தவிர அவர் அன்னைக்கு சொன்ன பொருளும் பேசினதும் மாறல, மாறவும் போறதில்ல. 1912 டைட்டானிக் கடலுக்குள்ள மூழ்கிச்சு. இது உண்மையான சம்பவம். ஆனா எப்பிக்கான லவ் ஸ்டோரியை எப்படி ரைட் பண்ணாரு ஜேம்ஸ் கேமரூன்? கேட்கவே கொஞ்சம் ஆர்வமா இருக்குல்ல. 112 வயசான அந்த ரோஸ் கேல்வெட் மறதியால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவனோட நினைவுகளை திரும்பவும் ரீகலெக்ட் பண்றப்போ பேச்சுக்கு முன்னாடியே அவங்களோட கண்ணுல இருந்து அந்த ஈரத்தை நம்மளால பார்க்க முடியும். அப்போ அவனது புகைப்படம் என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா இன்னமும் அவன் என் மனசுல ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு ஒவ்வொரு நினைவுகளும்னு சொல்லுவாங்க. இது என்ன? அப்போ மறதி அந்த உடம்புக்கு மட்டும்தானா? அந்த இதயத்துல உள்ள அன்புக்கு இல்லையா? எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க ஜேம்ஸ் கேமரூன். அப்பதான் தெரியுது, நாட்களே ஓடினாலும் மாதங்களே கழிஞ்சாலும் இல்ல வருஷங்களே ஆனாலும் அந்த உண்மையான அன்பு கண்ணில் பார்க்க முடியும் அப்படின்னு. அந்த அன்பை தாளிட்டு பூட்டும் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்பு. இந்த 2 வரையும் அதே தான் சொல்லுது. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கண் பூசல் தரும். சோ பிரிவுன்றது நிரந்தரம். ஒண்ணு இறப்பா இருக்கலாம், இல்ல தற்காலிக பிரிவா இருக்கலாம். இறப்பா இருந்துச்சுன்னா உனக்காக ஒருத்தர் ரோஸ் கேல்வெட் மாதிரி வயசானாலும் அழுகணும். இல்ல தற்காலிகமான பிரிவா இருந்துச்சா உன்னோட நினைவுகளை நினைக்கும் போது அவங்களுக்கு வயசே ஆயிருந்தாலும் ரோஸ் கேல்வெட் மாதிரி எங்க இருந்தாலும் உன்னை தேடி ஓடி வரணும். இப்படி இல்லையா? ரோஸ் கேல்வெட்டா நீனே மாறலாமே, தப்பு இல்லையே.